சிறைக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை வெளியிட்டுறீங்க. அப்போ அந்த அலைபேசி கைப்பற்றுறீங்க. எதுக்காக எடுக்கிறீங்க? நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும், அதில் இருக்க டேட்டாவை அப்படின்னு எடுத்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? நீதிமன்றத்துக்கு கொடுக்கலையே. எதிர் சித்தாந்தம் உள்ள ஒரு மாற்றுக் கட்சியோட உங்களுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு திருச்சி சிவாங்கிறவரோட அந்த அலைபேசியில் இருக்க பேச்சை நீங்கள் வெளியே எடுத்து விடுறீங்க. அது எந்த விதத்தில் சரி? இதுக்கு போதுமான சாட்சியங்கள் இருக்கா சார்? ஆதாரங்கள் இருக்கா? இல்லை, எப்படி அவரு எஸ்பி தான் எடுத்து இல்லை இல்லை, சாட்சி வந்து கொடுத்தாரு. சாட்சியை கிரியேட் பண்ணிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது திட்டமிட்டு செய்கிறவங்க சாட்சியை கிரியேட் பண்ண முடியாதுங்க. எமோஷனலாக செய்கிறான் பாரு, அவன் தான் விட்டுருவான் சாட்சியெல்லாம். இது எப்படி வருது? என் அலைபேசியில் இருக்கு, நீங்கள் தான் எஸ்பி தான் கொடுத்தாரு திருச்சி சிவா. உறுதியாக எஸ்பியோ இல்லை எஸ்பி மூலமாக தான் அவருக்கு போயிருக்கணும். அப்படி ஒவ்வொன்றா வெளியே வந்து உங்களுடைய நோக்கம் என்ன? அவர் தவறு செய்வதை சுட்டிக்காட்டி தண்டனை வாங்கி கொடுப்பதா, இல்லை நாம் தமிழர் கட்சியவே இல்லை செந்தமிழன் சீமானியே ஒரு தலைமை அவமானப்படுத்துவதா?